அவர் இயேசு. அவர் மனிதனுக்காக தன் ஜீவனை தந்தவர். அவர் தந்த ஜீவனால் நம்முடைய பாவம் போய்விட்டது, நம்முடைய சாபம் மாறிவிட்டது. அவர் சிந்தின ரத்தம் நம்மை தூய்மையாக்கிவிட்டது. இன்றைக்கு நாம் மரித்தாலும் பரலோகம் செல்லும்படியான ஒரு புதிய பாக்கியத்தையும் ஒரு புதிய ஸ்லாக்கியத்தையும் ஒரு தருணத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது அறியாதபடிக்குத்தான் மனிதர்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் என்பது இயேசுவையும் நம்மையும் பிரிக்கிற ஒரு பாலமாக அமைகிறது. எப்படி கடலூர் கிராமத்தையும் வாயலூர் கிராமத்தையும் இணைப்பதற்கு இடையில் ஒரு பிரிட்ஜ் இருக்கிறதோ, ஒரு பாலம் இருக்கிறதோ, அப்படியே இயேசுவையும் நம்மையும் இணைக்கும் பாலமாக ஜெபம் இருக்கிறது, பிரிக்கும் பாலமாக பாவம் இருக்கிறது. ஆக பாவத்தை ஆண்டவர் அறவே வெறுக்கிறார். ஆனா பாவியாகிய உங்களை என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறார். மனிதன் பாவம் செய்வது என்பது இயல்பு. ஏனென்றால் அவனது ஜென்ம ஸ்பாவம் பாவ ஸ்பாவமா இருக்கிறது. ஆனால் பாவம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை கொடுக்காது. பாவம் ஒரு மனுஷனுக்கு நன்மையை தராது. பாவம் ஒரு மனுஷனுக்கு பரலோகம் கொண்டு போகாது. பாவம் ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. இதற்கு மாறாய் பாவம் நமக்கு அழிவை கொடுக்கும், வியாதியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், நிம்மதியை கெடுத்து அமைதியை கெடுத்து துன்பத்தை வருவிக்கிறது தான் பாவம். இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்துதான் ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். ஆக நேசிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால உன்னையும் என்னையும் அவர் நேசிப்பதற்கு விருப்பப்படுகிறார். ஆகவேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் ரத்தத்தை சிந்தினார். அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கொண்டு பக்கத்துல வாயில் உள்ளதான் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது. ஒருவேளை நீங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களா இருக்கலாம், அறியாதவங்களா இருக்கலாம். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நம்ம பக்கத்துல தான் மிஞ்சி போனா ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவு கூட இருக்காது. அங்கதான் நம்முடைய திருச்சபை இருக்கிறது. ஆக வாரந்தோறும் கலந்து கொண்டு இன்னும் ஆண்டவருடைய நற்செய்திகளை கேட்டு பயனடைய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.